ஹாய். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட்க்கு முக்கியமான சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி பத்தி இப்ப பார்க்க போறோம். இது சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்டு 2 கிளாஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக். ட்ரிக்னாமெட்ரி வந்து மெயினா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல இங்க ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா? ரைட் ஆங்கிள் சைடு வர ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இது இந்த ரைட் ஆங்கிள் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஏபிசி அப்படி வச்சுக்கோங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதாவது பிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு பேர் ஹைபாட்டனஸ். இந்த தமிழில் வந்து கர்ணம் சொல்லுவாங்க, ஹைபாட்டனஸ். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் டீட்டா இருக்கும், இங்கே தான் டீட்டா இருக்கும். இந்த டீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு பேர் ஆப்போசிட் சைடு. டீட்டா எங்கே இருக்கோ அதுக்கு பேர் வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ இதுதான் இதோடைய மெயின் பேசிக். ஸோ முதல்ல சைன் தீட்டா. சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். அது எப்படி எழுதலாம்னா ஆப்போசிட் வந்து இந்த டீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு, அப்போ ஏபி பை ஹைபாட்டனஸ் வந்து ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு, அப்போ ஏசி. ஸோ இதுதான் சைன் தீட்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஸ் தீட்டா. காஸ் தீட்டான்றது adjacent side divided by hypotenuse. So adjacent side na BC divided by hypotenuse na AC. Next tan theta. Tan theta na enna varumna opposite by adjacent. அப்படின்னா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஏபி. அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, பிசி. ஸோ இந்த tan தீட்டாவை வேறு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா சைன் பை காஸ் அப்படின்னு எழுதலாம். எப்படின்னா சைன் தீட்டாவோடையது என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். காஸ் தீட்டாவோடையது என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். ஸோ ரெண்டுத்தோடைய ஹைபாட்டனஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. we get opposite by adjacent. ஸோ tan தீட்டாவை நம்ம opposite by adjacent இண்டிகேட் பண்ணால் சைன் பை காஸ் தீட்டான்னு கூட இண்டிகேட் பண்ணலாம். ஸோ சைன் தீட்டாவோடைய இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சைன் தீட்டாவோடைய இன்வர்ஸ்னா கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு 1 by sin தீட்டா. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஆனது, காஸ் ஆனது, டேன் பார்த்தோம். இப்போ அதோடைய ரிவர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சைன் தீட்டாவோட இன்வர்ஸ் வந்து 1 by sin தீட்டா அப்படின்னா கொசிகன் தீட்டா. நெக்ஸ்ட்டு வந்து சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டானா 1 by காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு காட் தீட்டா. காட் தீட்டானா 1 by tan தீட்டா. இது வந்து அதோடைய அடுத்த வெர்ஷன் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பார்த்தோம். காஸ்னா சைன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் பார்த்தோம். காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ் பார்த்தோம். டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பார்த்தோம். இப்போ கொசிகன் தீட்டானா அப்படியே ரிவர்ஸில் வரும். எப்படின்னா ஹைபாட்டனஸ் பை ஆப்போசிட், ஏன்னா சைன் தீட்டாவோட ஆப்போசிட். அப்போ சீக்கன் தீட்டானா ஹைபாட்டனஸ் பை adjacent side. நெக்ஸ்ட் காட் தீட்டானா காஸ் பை சைன், இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போ நம்ம 1 பை பார்த்தோம்ல, இப்போ அடுத்த ஸ்டெப் சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அதே மாதிரி காஸ் 90 minus theta equal to sin theta. அப்புறமா tan 90 minus theta equal to cot theta.
இது வந்து அந்த பேசிக்கோட இது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த லெவல் வந்து கொசிகண்ட் 90 minus theta equal to secant theta. அதே மாதிரி secant 90 minus theta equal to cosecant theta. அப்புறமா cot 90 minus theta equal to tan theta. இதுதான் வந்து அடுத்த லெவல். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம சால்வேஷன் ப்ரூவ் தட் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ஐடென்டிட்டி. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. இதுலேருந்து ரெண்டு ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ண பாருங்கள். முதல்ல என்ன பண்ணோம், இந்த sin ஸ்கொயர் தீட்டா அப்படியே அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இங்கே இருக்குமா, ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இப்படி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, sin ஸ்கொயர் தீட்டாவை இங்கே வச்சுட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ sin ஸ்கொயர் தீட்டா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிட்டி, அதாவது மெயின் ஐடென்டிட்டி வந்து sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதுலேருந்து டிரைவ் பண்ண ரெண்டு ஃபார்முலா இது. இதே மாதிரி அடுத்த ஐடென்டிட்டி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 plus tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு secant square theta. So 1 plus tan square theta equal to secant square theta. இப்போ இந்த 1 அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்னா tan square theta equal to secant square theta minus 1. ஸோ ஏதோ ஒரு இடத்துல secant square theta minus 1ன்னு வரும்போது அதில் tan square theta நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா tan square theta வர இடத்துல secant square theta minus 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 1 இங்கேயே இருக்குது. அப்போ 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போகுது. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ என்ன அர்த்தம்னா secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்துச்சு. ஸோ இந்த ஐடென்டிட்டிலேருந்து இன்னும் ரெண்டு ஃபார்முலா, அப்போ மொத்தம் 3 ஃபார்முலா. இதில் ஏற்கனவே sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பார்த்தோம், அது ஒரு ஃபார்முலா. இன்னும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது 1 அந்த சைடு போச்சுன்னா காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அப்புறமா இப்போ 1 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காட் ஸ்கொயர் தீட்டா அப்போ போகுது. அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக், அதாவது ட்ரிக்னாமெட்ரியோடைய மெயின் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து முக்கியமான சம்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், சிபிஎஸ்சியோ இல்லை ஸ்டேட் போர்டோ, அதில் முக்கியமான சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.